வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டைனோசர் சிக்கன் செய்ய போகிறோம். இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டைனோசர் சிக்கன் செய்ய போகிறோம். வாங்க, அதுக்கு ஃபஸ்ட் நம்ம சிக்கனை கழுவணும். சிக்கனை கழுவுறதுக்கு சிக்கன் ஓப்பன் பண்ணி இதுக்கு நம்ம 1/4 கிலோ போன்லெஸ் சிக்கன் தான் வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு சிக்கன் வாங்கினா அதை ஃபஸ்ட்டு நம்ம கழுவணும். அதை கழுவுறதுக்கு தண்ணியை பிடிச்சி ஒரு 4-5 டைம் கழுவுனா தான் சிக்கன் நல்லா போச்சு. ஏஎஸ்எம்ஆர். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஃபுல் ஸ்பூன். கொஞ்சம் கிலோ கம்மியாக இருக்குது. 200 கிராமுக்கு தான் கணக்கு சொன்னாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்து ஒரு அரை ஸ்பூனில் கொஞ்சோண்டு போதும், காரமாயிரும் இல்லைன்னா. அரை ஸ்பூன் மிளகா பொடி. அப்புறம் கொஞ்சோண்டு சில்லி சிக்கன் மசாலா. எதுக்கு போகிறோன்னு தெரியாது, ஸ்மெல்லு நல்லாயிருக்கும் இது. அதுக்கப்புறம் இந்த மெயின் மசாலா நாங்கள் தெரியலையா? ஐயோ தெரியுதா? நீங்கள் சோயாஸ் அது பேர் என்ன சாஸ் வாங்கினீங்கன்னா 20 ரூபா சாஸ் வாங்கினீங்கன்னா இது கொடுப்பாங்க. மேஜிக் மசாலாவும் இதை போட்டோம்னா நம்ம மேகி இந்த நூடுல்ஸ் மசாலாவை தான் இவனுக்கு கொடுத்துருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். அந்த நூடுல்ஸ் மசாலாவை உள்ளே போட்டு இப்போ கார்ன்ஃப்ளவர் கொஞ்சம், தும்மல் வராது போதும். கார்ன்ஃப்ளவர், அப்புறம் கொஞ்சோண்டு லெமன். லெமனை விட்டுவோமா? சினிமேட்டிக். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற அது லூசுக்கு மட்டும் வந்துட்டே போடுறா. ஐயோ, கொஞ்சோண்டு போட்டு நிறையா ஊற்றினோம்னா இதாயிரும். 1 மணி நேரம் ஊறட்டும். 1 மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் பொரிச்சு நம்ம டைனோசர் சிக்கனை மூடி வச்சுருவோமா? ஏஎஸ்எம்ஆர். இது ஊறுறதுக்குள்ளே நான் போய் ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வந்துடுறேன். இது ஸ்டைலாக இருக்கணும். இப்போ நம்ம இதை தட்டுறது கொரியன் சாஸ் செய்ய போகிறோம். எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில். இதுக்கப்புறம் இதை ஹீட் ஆகணும் ஒரு 5 செகண்ட். ஹீட் ஆச்சா எப்படியே தண்ணி ஊற்றணும். ஏஎஸ்எம்ஆர் பண்ணிட்டா எப்படி? என்ன இது? இதாகும் லைட்டாக. என்னடா ஒரு சொட்டுதான் லைட்டாக நான் விட்டா இருக்கே இப்படி ஆகுது. நண்பாவும் நினச்சேன் லைட்டாக வரும்னு பார்த்தா இது ஏன் இப்படி வருது? அவ்வளோதான், சரி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம இடித்து வச்சிருக்க பூண்டை இதுக்குள்ளே போடணும். இதில் நம்ம கொஞ்சோண்டு மிளகாய் தூள் போடணும். எண்ணெயில் மிளகாய் தூள் போட்டால் கொரியன் ஸ்டைல். பிக் ஜோக். இதை கொஞ்சம் போகணும். மாற்றி பிடிச்சதை போட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த எண்ணெயில் நம்ம இந்த வச்சுருக்க சிக்கனை பூரா வணக்கணும். இதுதான் சாஸ், டிடிஎஸ் சாஸ். டிடிஎஸ் இதை சாப்பிட்டு தான் இவ்வளோ வெள்ளையாக இருக்காங்க.
இது அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வறுத்தோம்னா வெந்துடும். இது வேகிறதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளியை வெட்டிடுவோம். இது டாஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் வேகும். இப்போ இதில் மாற்றி வைக்கும். வாங்கி வீடியோ எடுக்கிறதுக்காக உங்கள் வீடை வாங்கி இடித்து நம்ம கட்டணும். துளியுண்டு எண்ணெய் ஊற்றிக்க வேண்டும். ஏன்னா வெங்காயம் வணங்க வேண்டும். நம்ம சிக்கனில் ஆல்ரெடி உப்பு போட்டனால இதை வணங்குறதுக்காக மட்டும் கொஞ்சோண்டு உப்பு, இன்னும் கொஞ்சம் போடுவோம். இது வணங்குறதுக்கு மட்டும் தான் உப்பு. சிக்கனில் ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டுட்டோம், அதை காமிக்கலை நாங்கள். ஸோ இது வணங்குறதுக்காக உப்பை போட்டு நல்லா இது முறுமுறுன்னு ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ கொஞ்சோண்டு துளியூண்டு கரம் மசாலா. நம்ம சாஸ் சேர்க்குறதுனால காரம் இருக்காது அதில், அதனால் இன்னொரு ஸ்பூன் போடுறேன். வீடியோக்காக இன்னொரு ஸ்பூன். அவ்வளோதே. இதை கொஞ்சம் நேரம் வணக்கணும், அந்த மசாலா ஸ்மெல்லு போகிற வரைக்கும் வணக்கணும். மேஜிக் மசாலா, மேகி சாஸ் இதை ஊற்றினா தான் கொரியனாக வரும். இதை அப்படியே நல்லா வணக்கிட்டு இருங்க அப்படியே ஸ்மைலி போடவா. ஸ்மைலி சாஸ் சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இப்போ அப்படியே நம்ம வணக்கி வைத்த சிக்கனை எடுத்து இதுக்குள்ளே ஓட வேண்டும். ஐயோ, ஆஹா, பார்க்கறக்கே டெம்ட் ஆகுது எனக்கு. ஒரு 2-3 செகண்ட் மட்டும் வெந்துருச்சுன்னா ஓகே, இது முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போது ஆஃப் பண்ணிட்டு தட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். சுட சுட பிடிஎஸ் டைனோசர் சுக்கா சிக்கன் எல்லாமே இதோ உங்களுக்காக. கண்ணு மூக்கு அதுவே விழுந்துருச்சு. நான் மூக்கு போடவே விரும்பலை. ஐயோ, என் வாய் தான் இப்படி இருக்கும். இது வந்து எச்சி ஒழுகுது. பர்ஃபெக்ட், சாஸியாக டேஸ்ட்டாக இருக்குது. சிக்கன் எப்படி இருக்குமோ இந்த முடிச்சு இதுதான் சாப்பிட ஆரம்பிக்கிறது. இது நமக்கு மேலே உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஆகாது, கீழே உட்காந்துருவோம். கொரியன் மாதிரி சாப்பிட பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பஞ்சு மாதிரி கட் ஆகுது. அப்படியே பஞ்சு மாதிரி கட் ஆகுதா. இதை நம்ம செஞ்ச சாஸில் எடுத்து பர்ஃபெக்ட் சிக்கன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சாப்பிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். பாய்.
Thanks for watching, and don't forget to like and subscribe.